ஆச்சுங்க உங்களுக்கு? நானும் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. அது அது ஒண்ணு இல்ல ராணி. இப்ப என்ன விஷயம் நீங்களே சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஜெயிலுக்கு போய் சுப்புவை பார்த்துட்டு வந்தேன். ஜெயிலுக்கு போனீங்களா? எப்ப போனீங்க? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. ஏன் திடீர்னு போனீங்க? 2 நாள் முன்னாடி தானே நம்ம 2 பேரும் பார்த்துட்டு வந்தோம். ஆமா ராணி, 2 நாள் முன்னாடி தான் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா திடீர்னு ஜெயிலேருந்து ஃபோன் பண்ணி சுப்பு உங்களை பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க. சரி என்ன ஏதுன்னு போய் கேட்கலான்னு போனேன். சுப்புவுக்கு சின்ன ப்ராப்ளம். திடீர்னு அவளுக்கு பால் கட்டியிருக்கு. வலி தாங்க முடியாம தவியா தவிச்சிருக்கா. தனக்கு ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு பயந்துருக்கா. என்னங்க சொல்றீங்க? முழுசா கேளு ராணி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் டாக்டரை வர வச்சு செக் பண்ணி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து குணமாகறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை. ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ள ஒரு ஆயாமா சுப்புக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திடீர்னு இவ்வளோ நாள் கழிச்சு பால் கட்டியிருக்குன்னா நீ உன் குழந்தைய பார்த்துருக்கணும், உனக்கே அது உன் குழந்தைன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க தங்கச்சிக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என் குழந்தை சாகலன்னு லூசு மாதிரி உளறிட்டே இருப்பாளா? சுப்பு குழந்தை செத்து போச்சுங்கிறது மட்டும்தான் ஜெயில இருக்கிறவங்களுக்கு தெரியும். தான் குழந்தை சாகலைங்கிறத ஃபீல் பண்றத இது வரைக்கும் உள்ள இருக்கிற யார்கிட்டயுமே அவர் சொல்லல. அப்படின்னு யாரு? உங்க தங்கச்சி சொன்னாளா? என்ன கேக்குறவன கேனச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ஐயோ, என்ன கொஞ்சம் முழுசா சொல்ல விட ராணி. சுப்பு என்ன சொன்னாலோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கேள்வி கிட்ட சுப்பு தான் குழந்தை செத்ததாக தான் சொல்லியிருக்கா. அது உயிரோட இருக்கிறது தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த கேள்வி அடிச்சு பேசியிருக்காங்க ராணி. உன் குழந்தைய நீ உயிரோட பார்த்திருக்க, அதை பார்த்த பரவசத்துல தான் உனக்கு பால் சுரந்திருக்கு, கொடுக்க முடியாத கஷ்டத்துல அது கட்டி போயிருக்கு, அதனாலதான் உனக்கு வலின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? உங்க தங்கச்சிக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. வேற என்னவா எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தான் பிரச்சனை. அது அந்த மாதிரிலாம் இல்ல ராணி. சுப்பு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறவதான். தனக்கு தானே உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு புரியாத, நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்றவதான். ஆனா இந்த பர்டிகுலர் விஷயத்துல அவ பேசுறது எனக்கே உண்மையா இருக்குமோன்னு தோணுது. என்னங்க விளையாடுறீங்களா? இல்ல ராணி, நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டி சுப்புவுக்கு புராணத்திலிருந்து ஆரம்பிச்சு நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. பால் குடிக்கிற பருவத்துல பெத்த குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா திரும்ப சந்திக்கிறப்போ பெத்தவளுக்கு நெஞ்சில பால் சுரக்குமா. வயசு வித்தியாசமே இல்லாம இது நடக்கும்னு அந்த கேள்வி சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க கேள்விப்பட்ட கதை, உங்க தங்கச்சி சொன்ன கதையெல்லாம் எனக்கு அனாவசியம். ஆனா சுப்பு குழந்தை செத்து போச்சுங்கிறதா உண்மை. இத உங்க தங்கச்சியால சாகுற வரைக்கும் ஏத்துக்கவே முடியாது. அவளோட சேர்ந்து நீங்களும் உருப்படாம தான் போவீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ராணி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. சுப்பு சொல்றத நான் மனசார நம்புறேன். அவ குழந்தை நிச்சயமா உயிரோட தான் இருக்கும்னு என் மனசுக்கு படுது. ஏன்னா சூர்யாவும் காயத்ரியும் அவங்க வளர்க்குற குழந்தைய தூக்கிக்கிட்டு ஜெயிலில் போய் சுப்புவை பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சுப்புவுக்கு பால் கட்டியிருக்கு. வலியால துடிச்சிருக்கா. அவ சொல்றது உண்மையான்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. கண்டுபிடிக்க போறீங்களா? எப்படி? நீங்களே சிஐடி ஆக போறீங்களா? நீ கிண்டல் பண்றது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என் தங்கச்சிக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். செய்யத்தான் போறேன். உருப்படாம போங்க, என்னவோ பண்ணி தொலைங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் வனிதா, வனிதா. அம்மா, யார் நீங்க? வாங்க உட்காருங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீங்களா? வாங்கம்மா. அடடே,
வாங்க வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்கம்மா. பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. உங்க பொண்ணு நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க நடந்துக்கிற விதம், உங்க பொண்ணு நடந்துக்கிற விதம், இதெல்லாம் நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? சம்பந்தி, எங்க மருமக பொண்ணு, பேரு காயத்ரி. இதுவும் நல்லா இருக்கு. புள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சம்மந்தின்னு மரியாதை கொடுத்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருப்பீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் பையனோட கல்யாணமே ஒரு விபத்து மாதிரி தற்செயலா நடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட கஷ்டம். யார்கிட்டயுமே எதையுமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தப்பா இருந்துச்சு. நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க, நான் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல. எங்க உங்க பொண்ணு? முதல்ல அவளை கூப்பிடுங்க. அது வந்து வனிதா கோவிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு தானே, வந்துருவாள்ல. இல்லம்மா, அவ பக்கத்து வீட்டுக்காரங்களோட நவகிரக கோயிலுக்கு டூர் மாதிரி போயிருக்கா. அவ வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும். ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொண்ணை பெத்தீங்க, வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க, கட்டி கொடுத்தீங்க. கட்டி கொடுத்த இடத்துல உங்க பொண்ணு சந்தோஷமா வாழறாளா இல்லையான்னு ஒரு பொறுப்பு வேணாம்? சரி, என் பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, காலம் பூரா நிம்மதியா வாழறதுக்கு காசு முக்கியங்கிற நினைப்புல நானும் சகிச்சுக்கிட்டு பேசாம இருந்தேன். சம்பாதிச்சு மாசா மாசம் உங்க பொண்ணுகிட்ட தானே பணத்தை கொடுத்தா. பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டால, பணத்தை எண்ணி எண்ணி அழகு பார்க்கல. நினைச்சதெல்லாம் வாங்கிக்கல, இஷ்டப்படி வாழல, சந்தோஷமா இல்ல. எல்லாமே பண்ணிட்டு என் பையன் இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் வாழ மாட்டேன்னு முறுக்கிக்கிட்டு இங்க வந்து உக்காந்தானா, சரிதான் வாடி சீமாட்டின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கொலாவுவீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு தெரியும். எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலான்னு தான் நாங்க கொஞ்சம் பொறுமையா விட்டு பிடிச்சோம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? பொண்ண பெத்தவர் தானே நீங்க, இப்படியா பேசுவீங்க? ஏங்க, உங்க பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா? ஏண்டி வந்தேன்னு முதல்ல கேட்கணும். கிளம்பி முதல்ல புருஷன் வீட்டுக்கு போடின்னு சொல்லி இருக்கணும். எங்க வீட்டுக்கு வராத, அப்படி வந்தா உன் புருஷன் கூட சேர்ந்து வா, இல்லாட்டி வராதன்னு சொல்லி இருக்கணும். எதையாவது செஞ்சீங்களா நீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யல. சொல்ல போனா இப்ப வரைக்கும் இவரும் சரி நானும் சரி அவ கோச்சுக்கிட்டு வந்தது தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சொல்லி கிழிச்சிங்க. அப்படி நீங்க சொன்னது உரைக்கிற மாதிரி சொல்லியிருந்தா இவ்வளவு நாள் இங்க ஏன் தங்கி இருக்க போறா? என் புள்ள மாதிரி நல்ல பிள்ளை யாருக்கு கிடைப்பாங்க? புள்ளைய பெத்து உங்ககிட்ட தார வாத்த மாதிரி மொத்தமா கொடுத்துட்டேனே. மரியாதையா வச்சு குடும்ப நடத்த துப்பு இருக்கா உங்க பொண்ணுக்கு? அவன் சம்பாதிச்ச பணம் வேணும், செல்வாக்கு வேணும். கூட்டிட்டு போய் தனியா ஒரு கொடுத்தன வைக்கிற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனா வாழ வக்கில்லைன்னா என்னங்க அர்த்தம்? இல்லம்மா, நீங்க தப்பா பேசுறீங்க. எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் இடையில ஏதாவது ஒரு மனசங்கடம் இருக்கதான் செய்யும்.
எல்லாத்தையுமே பேசி பேசிதான் சரி பண்ண முடியுமே தவிர இப்படி எடுத்தன் கவுத்தன்னு முடிவு பண்ண முடியாது. என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். தப்பெல்லாம் உங்க பொண்ணு மேலதான். அவளோட முன்கோவம், எடுத்தெறிஞ்சு பேசுற சுபாவம், அடங்கா பிடாரித்தனம், இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா நான் பாக்குறேன். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? மாமியார்னு நான் ஒருத்தி இருக்கேன், நாத்தனார்னு என் பொண்ணு ஒருத்தி இருக்கா. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் என்ன மதிச்சிருப்பாளா உங்க பொண்ணு? என்னையே மதிக்காதவ என் புள்ளைய எப்படிங்க மதிப்பா? புள்ளைய கட்டி கொடுத்துட்டா பெத்தவ செத்தே போயிட்டான்னு அர்த்தமா? ஐயோ, நீங்க ஒழுங்கான தாய் தகப்பனா இருந்திருந்தா நீ செய்யறது தப்புன்னு அன்னைக்கே எடுத்து சொல்லி அவளை திருத்தி இருக்கணும். செஞ்சீங்களா? இல்லையே. தப்பெல்லாம் உங்க பொண்ணு மேல வச்சுக்கிட்டு ஏன் பிள்ளைய குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க யோகிதை இருக்கு? இங்க பாருங்கம்மா, நிச்சயமா நாங்க மாப்பிள்ளைய குறை சொல்ல மாட்டோம். மாப்பிள்ளை தங்கமான மனுஷன், அது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தப்பு கண்டிப்பா என் பொண்ணு மேலதான் இருக்கு. நான் அதை கண்டிப்பா சரி பண்ணுவேன். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுத்தீங்கன்னா. எதுக்குங்க அவகாசம்? எவ்வளவு கால அவகாசம்? இத பாருங்க, நீங்க நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு. உங்க பொண்ணு மேலதான் தப்புன்னு பார்த்தா நீங்களும் தப்பாதான் இருக்கீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என் புள்ள ஃபாரின்ல இருந்து வந்து இங்க தனி கொடுத்தன இருக்கான். அவனை அப்படியே வளைச்சு போட்டு உங்களுக்கு அடிமையாக்கிடலான்னு பாக்குறீங்களா? சேச்சே, ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளை தனி கொடுத்தன போறப்ப அது அவரோட விருப்பம் நான் நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லி இருப்பாருன்னு நம்பினேன். சொல்ல போனா நடுவுல ஒரு தடவை கூட அவர் உங்க வீட்டுக்கு வந்து போனார்ல. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இத பாருங்க, உங்க பொண்ணு முறைச்சுக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டுதான் நானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன். உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்ததும் மரியாதையா என் பையன் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. இதே மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுலதான் இருப்பேன்னு சொன்னான்னா அப்புறம் நடக்கிற கதையே வேற. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இருக்கிற அதே வருத்தம் எங்களுக்கும் இருக்காதா? எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க யோசிக்கணும்? உங்க நிலைமையில இருந்து நான் யோசிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? என் புள்ள எனக்கு முக்கியம். அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவன் நிம்மதியா இருக்கணும்னு தான் தனியா அனுப்பி வச்சேன். எதுவுமே இல்லையே. இப்படி ஒரு அடங்காப்படாரிய கட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இன்னும் பொறுமையா இருக்கணும்? மரியாதையா 2 நாள்ல உங்க பொண்ணு அங்க வந்து தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சான்னா சரி. இல்லையா மொத்தமா அத்து விட்டுட்டு என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நான் வரேன். ஐயோ சம்மதியம்மா, என்னங்க இது? இந்த அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க. இது மாதிரி ஒரு பொண்ணை பெத்தோம்ல, இதுவும் படுவோம், இதுக்கு மேலேயும் அவமானப்படுவோம். அம்மா சொன்னா கேளுமா, நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு நீ ஊருக்கு போயிடு. நீங்க இருந்தா சரிப்பட்டு வராதுமா. யாருக்குடா சரிப்பட்டு வராது? உனக்கா இல்ல எனக்கா? அம்மா எல்லாருக்கும் தாம்மா, நான் பொதுவா தான் சொல்றேன். இதோ பாருமா, சிட்டி வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க இருக்கலடா, எனக்கு அது போதும். இங்க பாருடா, உன்னையும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகரதாவே இல்ல. அப்படி சொல்லுமா. ஏன ஏங்க தனியா இருந்து கஷ்டப்படுற? அப்படி உனக்கு அன்னைக்கு என்னதான் பிரச்சனை? டேய் நீ வேற என் உயிரை வாங்கிக்கிட்டு அவ இங்க இல்லாம இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்குது. முடியவே முடியாதுடா. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னையும் வனிதாவையும் சேர்த்து வைக்காம நான் ஊருக்கு போறதாவே இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுதான் என் முடிவு. ஹாய் ரேணுகாக்கா. ஹாய் உமா. வா கண்ணு.
உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் எங்க சாப்பிடுறது? பெத்த தாயே சாப்பிட்டியான்னு புள்ளையே கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான். என்ன விமல், அம்மா இப்படி சொல்றாங்க? எங்க இருந்தோ உங்களை ஆசையா பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள போய் நீங்க சந்தோஷமா வச்சுக்காம இப்படி. என்னப்பா பண்றது? எல்லாம் நான் கொடுத்து வச்சது, அவ்வளவுதான். அம்மா இருமா, இவங்கள எப்படி உனக்கு தெரியும்? என்னென்ன கேள்வி இது? ரேணுகாக்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியாதா உனக்கு? அதான் எப்படின்னு கேக்குறேன். ரொம்ப சிம்பிள் விமல் அண்ணா. நாங்க போன்ல பேசிக்கிட்டோம். அப்புறம் வாட்ஸ்அப்ல நான் ஏன் போட்டோவை அனுப்புனேன். இவங்க உங்க ஃபேமிலி போட்டோவையே அனுப்புனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி என்ன பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பை தி வே, உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் எப்படி கரெக்டா உங்களோட இந்த வீடு தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு தானே மண்டை குழம்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நாங்க தான் இவங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னோம். ஏண்டா, நீயும் உன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இந்த தம்பி தான் உன் கூட பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன்னு சொல்லி உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்க கூடாதான்னு உரிமையோட கோச்சுக்கிட்டாரு. நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுறப்ப நாம எப்படி ஊர்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு உடனே கிளம்பி வந்தேன்டா. என்ன விமல், அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க இதை எதிர்பார்க்கல? இல்ல, நான் எதிர்பார்க்கல. அதானே லைஃப்ல இருக்கிற சுவாரஸ்யமே. எதிர்பார்க்காத விஷயம்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல சட்டுன்னு நடந்துரும். அப்படி நடந்தாதான் அழகு. அதான் இன்ட்ரெஸ்டிங். சரி, அதை விடுங்க. உமா, இன்னைக்கு நாங்க உங்க வீட்ல தான் சாப்பிட போறோம். என்ன சமைக்கலாம்? நல்லபடியா சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன். கிச்சன்ல என்னடா இருக்கு? எல்லாமே இருக்குமா. சுரேஷ், நீங்க உட்காருங்க முதல்ல. இருக்கட்டும் விமல், நான் வந்ததே அம்மாவை நேரில் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போறதுக்காக தான். அம்மா, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. உங்க பிள்ளையும் பார்த்துட்டீங்க. உங்க மருமகளை பார்த்துட்டீங்களா? அதானே இல்ல தம்பி, அவ ஏதோ கோயிலுக்கு போயிருக்காளாம். அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பொறுப்பா குடும்பம் நடத்துறதுல எங்க அக்கறை இருக்கு? அதுக்கு தானமா உங்களை வர சொன்னது. இப்போ நானும் சுரேஷும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. எங்க போனாலும் நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போவோம், மாசத்துக்கு ஒரு நாள் சினிமாவுக்கு போவோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதே சந்தோஷம் என் பார்ட்னர் விமலுக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தானே உங்களை வர சொன்னோம். அக்கா, நீங்க வாங்கக்கா, நம்ம கிச்சன் போலாம். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். குறிப்பா என் அண்ணனை பத்தி உங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிச்சன் போலாம், வாங்க. ஏய் உமா, ஏய், என்ன பத்தி என்ன கேட்க போற? உன்னதாண்டா கேக்குறேன், கேக்குறதுக்கு பதிலா சொல்லு. என்னம்மா கேட்ட? பாத்தீங்களா தம்பி, இவ்வளவு நேரம் எங்க காட்டுக்கத்துல கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்டேன்னு கேக்குறான். புத்தி எல்லாம் இவனுக்கு எதுல இருக்கு? இல்லம்மா, நான் நிஜமாலே கவனிக்கலம்மா. சுரேஷ், ஒரு நிமிஷம் உட்காருங்க, இதோ வந்துடுறான். என்ன விமலனா, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் வேணா லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? ஏய், என்ன வேலை இதெல்லாம்?
எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யற? பார்த்தா தெரியல. நான் போட்டிருக்க பிளானே வேற. தொலைநோக்கு திட்டம்னு கேள்விப்பட்டிருக்கியா? இது அந்த டைப். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருட்டி சுருட்டி ஒரு கமர் கட்டாக்கி உங்க அம்மா பல்லெடுக்கல போட்டு கடிச்சு மென்னு முழுங்க போறாங்க. ஏய் பாக்குறியா? ஏய் வேணாம் ரேணுகா, நீ பண்றது சரியில்லை. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப நல்லா தெரியும் மிஸ்டர் விமல். விமல் அண்ணா, அதனால தானே இப்படி ஒரு சேஃப் கேம் ஆரம்பிச்சிருக்க. போக போக பாருங்க நடக்க போற கூத்து எல்லாத்தையும். பை த வே, உங்க தங்கச்சி செம்ம ஸ்மார்ட். எதை சொன்னாலும் கப்புன்னு புடிச்சுக்கிறா. ஏய் ஏய் ஏய்